விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதை எதிர்த்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இடைத்தேர்தல் என்பது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். சிவாவின் வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க கோரிய ராஜமாணிக்கம் மனு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து மேல்முறையீடு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதை எதிர்த்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இடைத்தேர்தல் என்பது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். சிவாவின் வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க கோரிய ராஜமாணிக்கம் மனு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து மேல்முறையீடு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.